புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. வணக்கம். செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கான தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கான தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 37ஆம் ஆண்டு விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டு இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த 37ஆம் ஆண்டு விழா உபயதாரராக ஜெயக்குமார், அனிதா ஆகியோர் செய்திருந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். MP தேர்தலில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியுடன் உப்பளம் தொகுதி முழுவதும் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் MP தொகுதி வாரியாக நன்றி தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று உப்பளம் தொகுதி முழுவதும் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியுடன் இருந்தார். அவருக்கு செல்லும் இடமெல்லாம் வாக்காளர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தியும் மாலை அணிவித்தும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்து ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் தங்கள் மகிழ்வினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொறுப்பாளர் இளையராஜா, திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், சகோதரர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்காலில் ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக கூறி 60க்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் 5 கோடிக்கு மேல் மோசடி செய்த டிராவல்ஸ் நிறுவனத்திடமிருந்து பணத்தை மீட்டுத் தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தின் நகரப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நைனா முகமது என்பவரால் சஹாரா டிராவல்ஸ் என்கிற தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் பணமும் அவர்களது பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு இதுவரையிலும் பயணம் குறித்து எந்தவொரு தகவலும் தெரிவிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை கொடுத்தவர்கள் பல முறை வந்து பார்த்தும் டிராவல்ஸ் நிறுவனம் திறக்கப்படாமல் இருந்ததாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பணம் கொடுத்த நபர்களை டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர்கள் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உடனடியாக இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று காவல்துறைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சஹாரா டிராவல்ஸ்ல உம்ரா போறதுக்காக எங்க ஃபேமிலில இருந்து
நான் என் மாமியாங்க என் கொழுந்தனார் பொண்டாட்டி அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு 6-7 பேர் பணம் கட்டியிருந்தோம். பணம் கட்டி ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட் கட்டுறப்பயே வந்து நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப நெருக்கடி கொடுத்து எங்களை கட்ட சொன்னாங்க. நாங்களாம் கட்டினோம். அந்த ஆசையில் உம்ரா போகிறோங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் கட்டியும் எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக பணம் வாங்குறப்ப மட்டும் அவர் நைனா முகமது பர்டிகுலராக ஃபோன் அடித்து அவரு மட்டும் நீங்கள் அமௌண்ட் செலுத்துங்க உங்களை நான் அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பணமாக புரட்டி கொடுத்துட்டோம். மறுபடியும் பாஸ்போர்ட்டு விசாலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு விசா அனுப்புனதுக்கப்புறம் அடுத்த செகண்டு 1 ஹவரில் இந்த மாதிரி எங்களுக்கு பணம் கட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு நான் டிக்கெட் போட்டு அனுப்ப முடியும் அந்த மாதிரிலாம் சொல்லி எங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி பணம் வாங்கி நாங்களும் அமௌண்ட் கட்டிட்டோம். அமௌண்ட் கட்டியும் எங்களுக்கு வந்து சரிவர எந்த பதிலும் வரல. விசாவோட டேட்டை முடிஞ்சதுக்கு வந்து கேட்குறப்ப என்ன நீங்கள் இந்த மாதிரி டேட் கொடுத்தோம் நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு அனுப்பலையேங்கிறதுக்கு அதுக்கு அவர் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் போங்க எனக்கு 1000 பேர் இருக்காங்க என்னோட டேஷ் கூட பிடுங்க முடியாது அதுங்கிற மாதிரிலாம் பொம்பளைன்னு கூட பார்க்காம ஒரு லேடிஸ் கூட பார்க்காம அப்படி பேசுனாங்க. புதுச்சேரியைச் சேர்ந்தவரிடம் முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் 77,000 ரூபாயை மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் அருண் பாண்டியன். இவர் முகநூலில் பழைய கார் விற்பனைக்கு உள்ளதா என்று தேடியுள்ளார். அப்போது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பழைய கார் உள்ளதாகவும் அதை வாங்க முன்பணம் அனுப்ப கூறியுள்ளார். இதை நம்பிய அருண் பாண்டியன் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் ரூபாய் 77,000 அனுப்பியுள்ளார். ஆனால் கார் குறித்து தகவல் எதுவும் வரவில்லையாம். மர்ம நபரையும் அதன் பிறகு தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனவே இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசில் அவர் புகார் அளித்துள்ளார். இதேபோல புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமாரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை அவதூறாக சமூக வலைதளங்களில் பரப்பாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன பிரவீன்குமார் மர்ம நபருக்கு ரூபாய் 10,000 அனுப்பியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் பணம் கேட்டதால் இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரியில் சாராய கடைகள் ஏலத்துக்கு பலரும் தயங்கிய நிலையில் தமிழக எல்லையோர சாராய கடைகளை ஏலம் எடுப்பதற்கு மட்டும் போட்டி நிலவியது. புதுச்சேரியில் 85 சாராய கடைகளும் 65 கள்ளுக்கடைகளும் உள்ளன. காரைக்காலில் 25 சாராய கடைகளும் 26 கள்ளுக்கடைகளும் உள்ளன. சாராய கள்ளுக்கடைகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழுமையான ஏலம் நடைபெறும். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராய கள்ளுக்கடைகளுக்கான 2024-2025 ஆண்டுக்கான குத்தகை சில்லறை விற்பனை உரிமத்துக்கான ஏலம் கடந்த ஜூன் 22 இணையதளம் வாயிலாக தொடங்கியது. ஏலத்தில் கிஸ்தி எனப்படும் முன்வைப்பு தொகை உயர்த்தப்பட்டது. அதனால் சாராய கடைகளை ஏலம் எடுக்க வியாபாரிகள் பெரும்பாலானோர் முன்வரவில்லை. இதையடுத்து சாராய கடைகளுக்கு 5% கிஸ்தி தொகை குறைக்கப்பட்டது. கிஸ்தி தொகையை குறைத்த பின்னர் சாராய கடையை ஏலம் எடுக்க பலரும் முன்வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். சனிக்கிழமை வரையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 38 சாராய கடைகளும் 35 கள்ளுக்கடைகளும் ஏலம் விடப்பட்டுள்ளன. வியாபாரிகளால் ஏலம் எடுக்கப்படாத 72 சாராய கடைகள் மற்றும் 57 கள்ளுக்கடைகளுக்கு மறு ஏலம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இதன்படி புதுச்சேரியில் 29, காரைக்காலில் 1 என ஒரே நாளில் 30 சாராய கடைகள் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி தமிழக எல்லையோரத்தில் உள்ள சேதராப்பட்டு கடையை ஏலம் எடுக்க கடும் போட்டி நிலவியதாக அதிகாரிகள் கூறினர். சேதராப்பட்டு கடை அதிகபட்சமாக 27,60,000 ஏலம் போனதாக கூறப்படுகிறது. திருக்கனூர் கடை 14,52,000, கன்னியக்கோவில் கடை 13,03,000, லிங்காரெட்டிப்பாளையம் கடை 9,35,000, குருவிநத்தம் கடை 6,92,000 ஏலம் போயின. குறைந்தபட்சமாக ஆரியபாளையம் கடை 1,54,000 ஏலம் விடப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது.
புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி பல் மருத்துவ முதுநிலை படிப்புக்கான நீட் தேர்வு தரவரிசை பட்டியலானது புதுவை மாநில சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலின்படி புதுவையைச் சேர்ந்த மாணவர் சந்தோஷ் அகில இந்திய அளவில் 50வது இடத்தையும் புதுவை மாநில அளவில் முதலிடமும் பெற்றுள்ளார். மாணவி கிருத்திகா 2வது இடத்தையும் மாணவர் வெங்கடேஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். மதிப்பெண் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் குறித்து ஆட்சேபனை இருந்தால் வரும் 11ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய 3 குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும் அதில் இந்தி திணிப்பை கைவிடக் கோரி புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் மக்களை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும் புதிய குற்றவியல் திருத்த சட்டத்தின் மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்தும் அச்சட்டங்களுக்கு மீண்டும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்டக் கோரியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணையின்படி புதுச்சேரி அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இந்த 3 குற்றவியல் சட்டங்களை ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்ததின் மூலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசு அவமதித்து அப்பட்டமாக மீறியுள்ளதாகவும் இது மத்திய அரசின் சட்டவிரோத சர்வாதிகாரத்தனமான செயலாகும் என்றார். மேலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் அறுதி பெரும்பான்மை வழங்கவில்லை என்றும் கூட்டணி கட்சிகளின் துணையோடு மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ள பாஜக வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் 3 குற்றவியல் புதிய சட்டங்களை அவசர கோலத்தில் அமல்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த சட்டத்தால் பேச்சுரிமை பறிக்கப்படுவதாகவும் இந்த சட்டங்களில் திருத்தம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தலைமை அனுமதி பெற்று அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி நொன்னாங்குப்பம் தண்ணீர் தொட்டி வீதியைச் சேர்ந்த அய்யனார் பிரேமா ஆகியோரது வீட்டில் அரிய வகை பிரம்மகமல மலர்கள் நேற்று பூத்தன. இது நிஷாகந்தி எனவும் ஆங்கிலத்தில் குயின் ஆஃப் நைட்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே இரவில் மலரக்கூடிய அரிய வகை மலர். இது கள்ளி இனத்தைச் சேர்ந்த செடியாகும். இதன் வெண்ணிறம் கொண்ட மலரானது 3 விதமான இதழ்களை கொண்டு அழகாக இருக்கும். இது பொதுவாக ஜூலை மாதத்தில் இரவில் மலர்ந்து காலை சூரிய உதயத்திற்கு முன்பு வாடிப்போகும் தன்மையுடையது. பல்வேறு மதத்தினராலும் இது தெய்வீக தன்மையுடைய மலராக பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இது சொர்க்கத்தின் பூமி என்று அழைக்கப்படுகிறது. புத்தருக்கு அஞ்சலி செலுத்த விண்ணுலகினர் மண்ணுலகில் பூவாக வருவதாக அவர்கள் கருதுகின்றனர். ஐரோப்பாவிலும் ஐக்கிய அமெரிக்காவிலும் பெத்லகெமின் நட்சத்திரம் என்று இது அறியப்படுகிறது. இயேசு பிறந்தபோது அவரை காண வந்த 3 அரசர்களுக்கு வழிகாட்டிய நட்சத்திரங்களின் குறியீடாக இதை அவர்கள் பார்க்கின்றனர். இந்துக்கள் இதனை பிரம்மனுக்கு உகந்த மலராக பார்க்கின்றனர். இந்த அதிசய பூவின் நடுவில் பார்த்தால் பிரம்மா படுத்திருப்பது போன்றும் அதன் மேல் நாகம் படமெடுத்திருப்பது போன்றும் காணப்படும். மலேசிய நாட்டைச் சேர்ந்த உளவியல் பேராசிரியர் குணா எழுதிய கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் நூல் வெளியீட்டு விழா பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் மலேசியாவைச் சேர்ந்த உளவியல் பேராசிரியர் குணா எழுதிய கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் நூல் வெளியீட்டு விழா பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் தலைவர் அண்ணாமலை பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செல்வராசு லக்ஷ்மணன், வல்மி மாறன், அப்துல் வாஹித், ரூபியே கமல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவா மாநிலத்தின் முன்னாள் தலைமை செயலர் விஜயன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஏற்புரையை நூலின் ஆசிரியர் குணா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் எழுத்தாளர்கள், தமிழ் அறிஞர்கள், பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏனாமில் உள்ள ஆந்திர முன்னாள் முதல்வர் ஒய்எஸ்ஆர் சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த விவசாயிகளுக்கு புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் சால்வை அணிவித்து மதிய உணவு வழங்கி கௌரவித்தார். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பைபாஸ் சாலையில் ஆந்திர முன்னாள் முதல்வர் அமரர் ஒய்எஸ்ஆர் சிலை அமைந்துள்ளது. இந்நிலையில் ஒய்எஸ்ஆர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்தனர்.
இதனை அறிந்த புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் விவசாயிகளை வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதை செய்ததுடன் அவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்து கௌரவப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மல்லாடி கிருஷ்ணராவின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தவறான தேர்தல் பிரச்சாரத்தால் புதுச்சேரியில் வெற்றி பெற்றதாகவும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், வெங்கடேசன், பாஜக ஆதரவு சுயேட்சை உள்ள அங்காளன், சிவசங்கரன், கொல்லப்பள்ளி அசோக், ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தங்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க கோரி கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா, அமைப்பு செயலாளர் சந்தோஷ், மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோரை டெல்லியில் சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை வைத்தனர். மேலும் வெளியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். இதனிடையே புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளராக மீண்டும் நிர்மல்குமார் சுரானா அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த அவர், முதல் முறை போட்டியிட்டு அதிகளவு வாக்கு பெற்று மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நிர்வாகிகள் கடுமையாக பணி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி தவறான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தார். மேலும் டெல்லி சென்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து வலியுறுத்தி பேசியதாக தெரிவித்த அவர், மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து மாநில மக்களிடையே சென்றடையாததால் தோல்வியடைந்ததாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் என்றார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகும் இந்த கூட்டணி தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.